அத்தியாயம் 11. யமுனாவும் சரித்ராவும் மருத்துவரின் முன்பு அமர்ந்திருக்க, குழந்தையை பரிசோதித்த மருத்துவர் பதட்டமாக இருந்த யமுனாவை லேசாக முறைத்து பார்த்தார். என்னம்மா, நல்லா இருக்க குழந்தைய தூக்கிட்டு வந்து கதகதையா விடுறீங்க? நீங்களே பாருங்க, குழந்தை எவ்வளவு அழகா அமைதியா யாருக்கும் தொல்லை கொடுக்காம படுத்திருக்குன்னு. இவனை பார்த்தா அழுத தடையும் இருக்கா சொல்லுங்க? குட்டி படுக்கையில் சமத்த பையனாக படுத்துக்கொண்டு காலையும் கையையும் துருதுருவென ஆட்டிக்கொண்டு ஹாவோ என சத்தம் போட்டபடி இருந்த குட்டியை காட்ட பாவமாக முழித்த யமுனாவை கண்டு வாய்ப்புத்தி சிரித்தாள் சரித்ரா. பாருடி, இந்த வயசுல இந்த குட்டி பையன் உன்னை எப்படியெல்லாம் போட்டு கொடுக்கறான்னு. நேத்து பிறந்த தம்மா தோண்டு பையன் இவனே. இவ்வளவு அராத்தனா இவன் உருவாக காரணமா இருந்தவன் என்ன மாதிரி இருப்பான்னு கொஞ்சம் நினைச்சு பாரு. யமுனாவின் காதில் விளையாட்டாக கிசுகிசுக்க யமுனாவின் முகம் சுணங்கி பின் சாதாரணமானது ஒரு நொடி. சும்மா ரெடி, இப்ப எதுக்கு கண்டதை பேசிக்கிட்டு? சரி, குழந்தைய தூக்கிக்கோ, நம்ம போகும்போது குழந்தைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம் என்றபடி யமுனா மெதுவாக எழுந்து கொண்டவளின் மனதிலும் குழந்தையின் முகத்தை பார்த்ததிலிருந்தே இந்த குழப்பம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் முடிந்த அளவுக்கு அந்த கசப்பான கடந்த காலங்களை பற்றி நினைக்க கூடாது என தன் மனதை தானே கட்டுப்படுத்திக் கொண்டு இவள் ஒரு பாதையில் செல்ல நினைக்க, அதில் பெருந்தடையாக சூறாவளி சுழற்றி அடிக்கப் போவதை அறியாது விட்டாள் பாவை. உன்னால ரொம்ப நேரம் நடக்க முடியாது இதழ். ஏற்கனவே உன் படுத்தின பாட்டுல டயர்ட் ஆயிட்ட. இன்னும் அலைஞ்சு தெரிஞ்சா முடியாது. ரூம் போயிட்டு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் போட்டு கொடு, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். டாக்ஸியில் ஏறியபடி சரித்ரா சொல்ல, இல்ல சரி, இவன் தான் ரூம்க்கு போனாலே அழறானே. எனக்கு ஒரே இடத்துல இருக்க ஒரு மாதிரி இருக்கு. கடைக்கு வந்து சேர் இல்ல சோஃபால உட்காந்துக்கிறேன். நான் சொல்ல நீ பர்ச்சேஸ் பண்ணிடு என்றதும் சரித்ரா சரி என தலையாட்ட அவள் கைபேசி அலறியது. ஏய், போன் வந்துட்டே இருக்கு பாரு, எடுத்து பேசுடி, ஏன் கட் பண்ற என்ற யமுனாவை திரும்பி பார்த்தவள் அமைதியாக இருக்க, மீண்டும் சரித்ராவின் அழைப்பு மணி வந்ததில் கடுப்பாக சுவிட்ச் ஆஃப் செய்தாள். என்னாச்சு சரித், நீயே சுவிட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு யார் போன் பண்ணது? வேற யாரு, எல்லாம் அந்த திலீப் ஃப்ராடு தான் என்றதும் சடுதியில் யமுனாவின் முகம் மாறியது. என்னவா? அவன் மீதுள்ள காதல் எல்லாம் எப்போதோ மறந்து போயிருக்க, அவன் பெயரை கேட்டதும் சட்டென அவனுடனான பழைய நினைவுகள் ஆட்கொண்டது அவள் நினைவுகளை. உன்னை பாக்கணுமா, உன்கிட்ட ஏதோ பேசணுமா சலித்து கொண்டாள். ஓ, ஆனா என்கிட்ட பேசுற அளவுக்கு சாருக்கு என்ன இருக்கு? அப்புறம் உனக்கு எதுக்கு போன் பண்ணி தொல்லை பண்றான்? பேசும்போதே அப்பட்டமான எரிச்சல் அவள் முகத்தில். தெரியலடி, ஒரு 2 மாசமாவே தொடர்ந்து இவன் தொல்லை தாங்க முடியல. முதல் முறை தெரியாம அட்டன் பண்ணிட்ட. நீ எங்க இருக்க ஏது இருக்கன்னு கேட்டு ஒரே டார்ச்சர். நான் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில வச்சுட்டேன். ஆனாலும் அடிக்கடி இது மாதிரி விடாம போன் பண்ணி தொல்லை பண்றான். உன்கிட்ட சொன்னா எங்க டிஸ்டர்ப் ஆவியோன்னு சொல்லாம இருந்த, இப்ப நீயே தெரிஞ்சுக்கிட்ட. அவன் தான் தெரிஞ்சதே, நீ அப்பவே பிளாக்ல போட வேண்டியதானடி. இப்ப பாரு, உனக்கு போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்றான். நீ உடனே அவன் நம்பரை பிளாக்ல போடு சொன்னதோடு இல்லாமல் சரித்ராவின் போனை பிடுங்கி அவளே திலீப்பின் எண்ணை பிளாக்கில் போட்டும் விட்டாள். பெருமூச்சு விட்ட சரித்ரா, இதுவும் நல்லதுதான் என எண்ணி அமைதியாகிட, பிறந்த குழந்தைகளுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்குமான பொருட்கள் நிறைந்த பிரத்யேகமான பெரிய கடையின் எதிரே டாக்ஸி நின்றதும் குழந்தையோடு இருவரும் உள்ளே சென்றனர். அங்கிருந்த குஷன் இருக்கையில் யமுனாவை வசதியாக அமர வைத்து குழந்தையை அவளிடம் கொடுத்து சென்ற சரித்ரா, தாய்க்கும் சேய்க்கும் தேவையானவற்றை பார்த்து பார்த்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி கொண்டு வந்தாள். எல்லாம் சரியா இருக்கான்னு இங்கே பாத்துக்கொடி. அப்புறம் ரூம் போனதோ அது வாங்க மறந்துட்டேன், இது வாங்க மறந்துட்டேன்னு குதிக்காத என்றவள் ட்ராலியை யமுனாவின் முன்பு நகர்த்தி வைத்தாள். குழந்தைக்கு குட்டி குட்டி சட்டைகள், ஸ்வெட்டர், கிளவுஸ், சாக்ஸ், தலைக்கு குல்லா, பேண்டீஸ், மென்மையான காட்டன் பேம்பர்ஸ், வைப்ஸ், குளிக்க வைக்க தேவையான பொருட்கள், பவுடர், யமுனாவுக்கு ஃபீடிங் பிரா, ஃபீடிங் நைட்டிஸ், ஃபீடிங் குர்த்திஸ், இன்னர்ஸ் என அனைத்தும் சரி பார்த்தவள், எல்லாம் ஓகேடி, பெல் போட்டுடு என்ற யமுனா திடீரென கண் கலங்கியவளாக, சரி, நீ மட்டும் கூட இல்லனா நான் மட்டும் தனியா என்னடி பண்ணுவேன் என்றிட, என்னாச்சிதழ் திடீர்னு எமோஷனல் ஆவற? திடீர்னுலாம் இல்ல, எப்பவும் மனசுல இருக்கிறதா. என்னோட பல இக்கட்டான சூழ்நிலையிலாம் எனக்கு ஆறுதலா பேசி மனதைரிய கொடுத்து என் கூடவே இருந்து என் கஷ்டத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது எல்லாமே நீதான். சொல்லப்போனா நான் உயிரோட
நடமாடவே நீதான் காரணம். சரி, உன்னோட இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்புக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேடி? தோழியை கட்டிக்கொண்டு மூக்கை உறிஞ்ச, உன் பையன் தான் டேம் இல்லாத வாட்டர் ஃபால்ஸ என் மேல அடிக்கடி அடிச்சு வெளுக்கிறான்னு பார்த்தா நீ இதுதான் சாக்குன்னு உன் மூக்குச்சளிய முழுக்க என் புது குர்த்தியில துடைக்க பாக்குற பத்தியா? என்னடே நினைச்சிட்டு இருக்கீங்க அம்மாவும் பிள்ளையும்? கிண்டல் அடித்து முகத்தை சுளித்தவளை நிமிர்ந்து பார்த்த யமுனா, நாங்க சீரியஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடி கிண்டல் அடிக்கிற? போ, உன்கிட்ட போய் என் ஃபீலிங்ஸ சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? முறைப்பாக முறுக்கி கொள்ள, போடி, ஒரு நாளைக்கு 100 முறை என்ன கட்டி பிடிச்சு ஃபீல் பண்ணுவ, நானும் தட்டி கொடுத்து எத்தனை முறைதான் சமாதானம் செய்யறது? என்னால முடியாது சாமி, நான் பில் போட்டு வரேன், அது வரைக்கும் நீ உன் பையன் கிட்ட உன் ஃபீலிங்ஸ கொட்டு. பெரிய கும்பிடு போட்டு ஓடியவளை கண்டு பொய்முறைப்போடு புன்னகைத்தவள் அவள் கரத்தில் நெளிந்த குழந்தையை ஆசையாக பார்த்தாள். பாதி திறந்து மூடும் நீல விழிகள் இரண்டிலும் மாறி மாறி முத்தம் வைத்தாள். ஏ தங்கமே, ஊர் சுத்தினாதான் உன் அழுக நிக்குமா? என் ரூம்ல இருக்க பிடிக்கலையா உனக்கு? குழந்தையோடு கொஞ்சி பேச அன்னையின் கொஞ்சல் மொழியில் குஷியாக ஆ ஊ என சத்தமிட்டு கை கால்களை வேகமாக உதைத்து பதில் பேசினான் நீலக்கண்ணன். யமுனா குழந்தையிடம் கொஞ்சிக் கொண்டிருக்கும் போதே சரித்ரா பில் போட்டு வாங்கிய பொருட்களை எல்லாம் ஃப்ரீ டெலிவரி செய்ய அட்ரஸை கொடுத்து வந்ததும் குழந்தையை அவளிடம் கொடுத்துவிட்டு இருவரும் வெளியே வந்தவர்கள் சட்டென எதையோ பார்த்து திடுக்கிட்டு நின்று விட்டனர். இங்கோ ஹைதராபாத்தின் மெயின் பிரான்ச் வங்கியின் திறப்பு விழாவை பல சிறப்பு சலுகைகளை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி கோலாகலமாக முடித்த சிவேஷ் அடுத்த சில மணி நேரங்களில் தனி விமானம் மூலம் மூனார் ஹட் ரிசார்ட்டை வந்தடைந்தான். போன முறை வந்ததை விட இந்த முறை நிறைய வசதியான மாற்றங்களை செய்திருந்தனர் சுற்றுலா பயணிகளுக்காக. அவையெல்லாம் நோட்டம் விட்டபடி முன்பு யமுனா வேலை பார்த்த அதே குடிலுக்கு சென்றவன் அங்குள்ள ஒவ்வொரு இடங்களையும் சுற்றி பார்த்து ஆழ்ந்த மூச்சை விட்டவன் முகத்தில் குரூர புன்னகை பூத்தது. ஒரே நாள்ல அலற விட்டுட்டா பேபி. என்ன பண்ண, உன்னை பார்த்ததுல இருந்து உன் மேல எனக்கு அவ்வளவு வெறி. சரி, ஒரு முறை அனுபவிச்சா எல்லாம் சரியாயிடுன்னு பார்த்தா இந்த 1 வருஷத்துல இன்னும் வெறி கூடி போச்சுடி உன் மேல. கையில் கிடைத்த போர்வையை நரம்பு புடைக்க கசக்கியவனின் ஆழ் மனதில் சேமித்து வைத்த அவளின் சுகந்தமான நறுமணத்தை கற்பனையில் சுவாசித்து நீல கண்களில் தாபம் கொண்டான். வந்ததும் தெரிந்து போனது அவன் தேடி வந்த பொருள் அங்கு இல்லை என்று. இல்லையென்றால் அப்படியே விட்டு செல்ல அவன் ஒன்றும் சாதாரண மனிதன் இல்லையே, யமுனையின் ராட்சசன். பணத்தை தூக்கி வீசி கண்டுகொண்டான் அவன் சுடரொளியை. கண்டுகொண்ட பெண் அவளை தேடி செல்லாமல் இருப்பானா? ஏதோ தன் இரையான மானை விழுங்க களமிறங்கி மின்னல் வேகம் எடுத்தது சிங்கம். இவனா என்ற வெறுப்பான பார்வையை தன் எதிரே நின்றவனின் மீது வீசி அங்கிருந்து நகர போனவளின் கரத்தை பற்ற, ஹவு டேர், மரியாதையா கையெடுதலி. தீ பார்வையால் பொசுக்கி தள்ளினாள் யமுனா. இதழி பிளீஸ், நான் சொல்ல வருது ஒரு நிமிஷம் கேள. கெஞ்சலாக கேட்டிட கேலியாக நகைத்தாள் அவள். நீ சொல்றத நான் எது கேட்கணும்? இதுவரை நீ சொன்னதை கேட்டு நான் முட்டாளா வாழ்ந்ததெல்லாம் போதாதா? இப்ப என் கைய விடு, இல்ல உனக்குதான் அசிங்கமா போகும். கொஞ்சமும் இறங்கி வராமல் வெறுப்பை கக்கியவளை ஆயாசமாக கண்ட திலீப் அவள் கரத்தினை விட்டு விலகியவன் அப்போதுதான் சரித்ரா கை இருந்த குழந்தையை பார்த்தான். இதழ் இது தடுமாற்றமாக விரல் நீட்டி கேட்டவனை முறைத்தாள் அவள். சரி, கண்டதையும் பார்த்துட்டீங்க, நமக்கு நேரம் இல்ல, வா போலாம். வெகுநேர பயண அலைச்சல். யமுனா நன்கு சோர்ந்து போயிருக்க கால்கள் எல்லாம் நிற்க முடியாமல் கடுகடுத்த இடுப்பு வலி உயிரை கொன்றது. பிளீஸ் சொல்லு இதழ், இது உன் குழந்தையா? அவள் முன்னால் ஓடி வந்து கெஞ்சியவன் சிறிய சிப்லாக் பருத்தி மெத்தையில் பணியார கட்டி போல் சரித்ரா கையில் இருந்த குழந்தையை ஆசையாக எட்டி பார்த்தான். ஆமா, இது இதழ் குழந்தைதான். இப்ப என்ன உங்களுக்கு? அதான் அவளை ஒட்டுமொத்தமா குடும்பமே சேர்ந்து அவமானப்படுத்தி ஏமாத்திட்டீங்களே, இதுக்கு மேல என்ன இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவன் முன்னாடி வந்து நிக்கிறீங்க. சரித்ராவுக்கு அவனை பார்க்க பார்க்க அப்படி ஒரு கோபம் கொழுந்து விட்டு எரிந்தது. இல்லங்க, நிஜமா நான் இதழிய ஏமாத்த நினைக்கல. அன்னைக்கு சூழ்நிலை அப்படி. இதழ் என்ன தேடி ஊருக்கு வராம இருந்திருந்தாலும் நானே அவளை பார்க்க நிச்சயமா வந்திருப்பேன். ஆனா அதுக்குள்ள இதழி அங்க வந்து தேவையில்லாம நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, அவ குழந்தை உண்டாகி இருக்க விஷயம் தெரிஞ்சதும் நானும் கோபத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டேன். தயக்கமாக சொல்லிட,
இரு பெண்களும் வேண்டா வெறுப்பாக கேட்டபடி முன்னால் நடந்து கொண்டிருந்தனர். இதழ், இப்ப நீ எங்க ஸ்டே பண்ணிருக்க? உன்னை பாக்க நீ ஏற்கனவே வேலை பார்த்த ரெசார்ட்டுக்கு போன. வேலையை விட்டு நின்றுட்டதா சொன்னாங்க. உன்னை காணாம சோர்ந்து போய் திரும்ப ஊருக்கே போக வந்துட்டு இருந்தேன். கடைசியில போற வழியில உன்னை நேர்லயே பாத்துட்டேன் என்றவனின் பார்வை எல்லாம் அந்த பச்சிளம் குழந்தை மீதுதான் இருந்தது. சரி, டாக்ஸி கூட்டு, என்னால முடியல. திலீப் என்ற ஒருவன் இருப்பதையோ அவன் பேசுவதையோ கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் முகத்தை தீண்டிய சூரிய வெளிச்சத்தை கரம் கொண்டு மறைத்தாள் யமுனா. வாயுதள், நானே கார்ல டிராப் பண்றேன். சரித்ரா, நீங்களும் குழந்தையை தூக்கிட்டு வாங்க. அவன் கார் நிப்பாட்டியிருக்கும் திசையை கை காட்டி ஆர்வமாக அழைக்க சலிப்பாக திரும்பிக் கொண்டனர். அவர்களை போக விடாமல் தடுத்து நிறுத்தி எதையோ சொல்ல வந்த திலீப்பை இரு பெண்களும் மாறி மாறி திட்டி தீர்த்தபடி அவனை தாண்டி செல்ல முயல, யாரும் எதிர்பாராத நேரத்தில் புயல் வேகத்தில் காற்றாய் நுழைந்த அந்த ராட்சச உருவம் யமுனாவின் பின்னங்கழுத்தினை அழுத்தமாக பற்றி அவளின் செவ்விதழ்களை கவ்வி சுவைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து மூளை செயலிழந்த நிலையில் அனைவருமே அதிர்ந்து போயினர். கதையின் போக்கு இனி கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறுபடும். பெரும்பாலோர் தவிர்த்து விடுவது நல்லது. அத்தியாயம் 12. பயபுல இன்னும் கண்ண கூட முழுசா திறந்து பார்க்கல. அதுக்குள்ள என்னென்ன பிளான்லாம் படுத்திக்கிட்டே போட்டு அம்மாவையும் அப்பாவையும் மீட் பண்ண வச்சிருக்கு இந்த குட்டிச்சாதான். தந்தையின் ஸ்பரிசம் காற்றின் மூலம் உணர்ந்து கொண்டதோ என்னவோ அந்த பச்சிளம் குழந்தை சரித்ராவின் கையில் ஓவர் குஷியாகி ரோஜா உதடுகளை ஓ வடிவில் குவித்து சத்தம் போட்டுக் கொண்டிருப்பதை எல்லாம் யாரும் கவனித்து ரசிக்கும் நிலையில் இல்லை. மாறாக நெடுவென வளர்ந்த கட்டுமஸ்தான வெள்ளையன் ஒருவன் யமுனாவின் இதழை நடு ரோட்டில் நின்று நிதானமாக பிச்சு தின்று சுவைக்கும் காட்சியைத்தான் சாசர் போல் கண்களை விரித்து அதிர்ச்சிக்குள்ளாகி அனைவரும் பார்த்து நின்றனர். வசீகரமிக்க முகத்தில் லேசாக சிவந்த வெள்ளை விழிகளின் பளிரென மின்னிய நீலமணி விழிகள் கம்பீரமாய் அவளின் முகம் பார்த்து உருள, பெண்ணவளின் தேனிதழில் முத்தமது பருகியவனை கண்டதும் இதயத்தில் ஹை வோல்டேஜ் மின்சாரம் பாய்ந்த உணர்வில் உடல் மொத்தமும் செயலிழந்து மயக்கத்தில் கண்கள் சுருகி கால்கள் தொய்வடைய நிலத்தில் சரிய போனவளின் இடை வளைத்து தன்னோடு ஒட்டி நிறுத்திக் கொண்டு உதட்டு முத்தத்தை தற்காலிகமாய் ஒத்தி வைத்தான் யுகன் சுவேஷ். பெரும்பாலும் அங்கு சுற்றுலா பயணிகளே அதிகம் பேர் இருக்க பெரிதாக எதுவும் கண்டுகொள்ளாமல் கடந்து போகத் தொடங்கினர். அவனது முத்த இடைவேளையில் யமுனா சுயத்திற்கு வந்தாலோ என்னவோ, ஆனால் சரித்ராவுக்கும் திலீப்புக்கும் கோபம் எல்லையை கடந்து போக திலீப் பாய்வதற்குள் முந்தைய சரித்ரா, யூ ராஸ்கல், யாரா நீ? நடு ரோட்ல வச்சு டாகு போல சீப்பா நடந்துக்கிற? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? இடியட், அவளை விடுறா. குழந்தையை ஒரு கையில் வைத்துக் கொண்டு அவனிடம் இருந்த யமுனாவை தன்புறம் இழுக்க முயல சட்டென அவள் கையில் இருந்த குழந்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் பறிக்கப்பட்டது. ஐயோ குழந்தை என அவள் பதறுவதற்குள், டேய் சொன்ன, யாரா நீ? தனியா இருக்க பொண்ணுங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. மரியாதை நீ பண்ண பொறுக்கித்தனத்துக்கு மன்னிப்பு கேட்டு அவளையும் குழந்தைய விட்டுட்டு போயிட்டேரு, இல்ல காலத்துக்கு ஸ்டேஷன்ல கல்லுடைக்க வேண்டியதா போகும். திலீப் பாய்ந்து யுகனை அடிக்க வர கையை மடக்கி ஒரே குத்துதான். மூக்குடைந்து துடித்து போனவனை கண்டு பயத்தில் அலறிவிட்டாள் சரித்ரா. யாரும் என் அனுமதி இல்லாம எனக்கு முன்னாடி வாய் பேசக்கூடாது. மேரி பேசுனா. சரித்ராவை பொசுக்கும் பார்வை பார்த்தவன், ஹே மை ஸ்வீட் லிட்டில் சாம், டு யூ நோ ஹூ ஆம் ஐ? கையில் இருந்த குழந்தையிடம் ஏதோ பெரிய மனிதரிடம் பேசுவது போன்ற துணியில் குனிந்து கேட்க, ஐயோ குழந்தையின் உற்சாகத்தை மொழிபெயர்த்து வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அப்படி ஒரு ஆனந்தம் அதன் செயலில். சிரிக்க மறந்த இதழ்கள் மகனை கண்டதும் தானாக மலர அரை மயக்கத்தில் இருந்த யமுனாவை சரித்ராவிடம் தாங்கி பிடிக்குமாறு கண் காட்டவும் அவன் சைகைக்கு பணியவில்லை என்றாலும் தோழியை தானாக பிடித்து, இத கண்ணு திற என அவள் மயக்கம் தெளிய வைக்க முயற்சிக்க லேசாக கண் திறந்தாள் அவள். மயக்கம் தெளிந்தாலும் வலியும் சோர்வும் அவளை அதிகமாகவே ஆட்கொள்ள, அதைவிட பயங்கரம் அவனது ருத்ரதாண்டவ கண்கள். இத்தனை நாளும் எவன் தன் எதிரில் வரவே கூடாது, காலத்திற்கும் பார்த்துவிடவே கூடாது என்ற பிரார்த்தனையை கடவுள் முன் அனுதினமும் வைத்தாலோ அவையெல்லாம் தவிடு பொடியாகிய நிலையில் அச்சத்தில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, என் குழந்தை. அந்நிலையிலும் குழந்தையை பற்றிய நினைவாகவே தவித்து போனவளின் முன்பு
சில காகிதங்கள் நீட்டப்படவும் புரியாமல் விழித்தாள். சைன் இட். சிவேஷின் கம்பீர குரலில் மீண்டும் நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள் யமுனா. அவன் தனியாக வாய் திறந்து விளக்கிச் சொல்ல வேண்டாம்தான் யார் என்று. அவனது நீல நிற விழிகளும் அவனது பால் கட்டி தேக தோற்றமுமே அவன் யார் என்ற அடையாளத்தை ஆணவமாய் உணர்த்திட உள்ளூர தோன்றிய நடுக்கம் அதிகரித்து மூச்சு விடவே சிரமமாகி போனது அவளுக்கு. இஃப் யூ ஹியர் வாட் ஐ செட், சைன் அப். அவன் கட்டளை பிறப்பித்த விதம் ரத்த ஓட்டமே உறைந்து போகும் அளவுக்கானது. நான் எதுக்கு சைன் பண்ணும்? எனக்கு கட்டளை போட முதல்ல நீ யாரு? என் குழந்தை கூட முதல்ல. அவன் கையில் உல்லாசமாக தவழ்ந்த பிள்ளையை வெடுக்கென பிடுங்க ஏதோ தொடக்கூடாதவள் தொட்டு தூக்கிவிட்டதை போல் அவள் கையில் நிற்காமல் சிறு தொண்டையின் நரம்புகள் யாவும் துண்டாவதை போன்று நடுங்கிட வீறிட்டு கத்திய பிள்ளையை சமாளிக்க முடியாமல் திணறி போனாள். இன்னைக்கெல்லாம் நேரமே சரியில்லை. இதழ் வா, நம்ம முதல்ல இங்கிருந்து போலாம். சரித்ராவும் குழந்தையின் திடீர் அழுகைக்கு காரணம் புரியாமல் அங்கிருந்து அவர்களை அழைத்துச் செல்ல முயல அதற்கு ராட்சசன் அனுமதிக்க வேண்டுமே. இந்த பேப்பர்ஸ்ல உன்னை சைன் பண்ணுன்னு சொன்ன. செய்தே ஆக வேண்டும் என்ற யுவனின் தீர்க்கமான குரலில் உள்ளுக்குள் படபடத்தவள் கண்மூடி தன்னை நிதானித்தவளாக, முடியாதுன்னா என்ன பண்ண முடியும் உன்னால? தீட்சண்ய பார்வையால் சுட்டெரித்தாள் அவனை. அதில் கோடல் சிரிப்பை இதழில் தவழ விட்டவன் சட்டென அவள் இதழ் கவ்வி இழுத்து தண்டனை முத்தம் கடுமையாய் கொடுத்து அவளின் மென் தேகத்தை உறைய வைத்து இதழை விடுவித்தவன் யமுனா மீது ஆள் பார்வை வீசிவிட்டு காரில் ஏறி செட்டு வேகத்தில் பறந்து விட்டான் யுகன் சிவேஷ். இங்கு யமுனாவின் நிலையோ மிகவும் மோசம். பரிதாபத்திற்கு உள்ளாகி திக்பிரமையிலிருந்து வெளிவந்தவள் போல கண்ணீரில் மினுமினுத்த கண்கள் வேதனையை மட்டுமே பிரதிபலிக்க நடக்கக்கூட முடியாத நிலையில் தையலிட்ட வயிற்றை பிடித்துக் கொண்டு, ஐயோ என் குழந்தை என அலறி அடித்துக் கொண்டு ஓடிய யமுனாவை என்ன செய்து தேற்றுவது என புரியாமல் அவளை சமாதானம் செய்ய முயற்சித்தனர் இருவரும். சரி சரி, அவன் என் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டா சரி, எனக்கு என் குழந்தை வேணும். அவனை விட்டா எனக்குன்னு யாருமே இல்லடி. எத்தனையோ ஏமாற்றங்களை கடந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அவன். அவன் இல்லடா நானே என் உயிரை விட்டுடு வேண்டி. தலையில் அடித்துக் கொண்டு இடைவிடாத அழுதவளை திலீப் வெறுமையாக பார்க்க சரித்ரா ஏதேதோ சொல்லி சமாதானம் செய்ய முயற்சித்தும் யமுனாவின் அழுகை ஓயவில்லை. சரித்ரா, யார் அந்த பிளடி? வந்தான், நடு ரோட்ல நின்று அசிங்கம் பண்ணா, பேப்பர்ஸ் நீட்டி சைன் போட சொன்னா, போடலனது குழந்தைய தூக்கிட்டு அவன் பாட்டு தூக்கிட்டு போயிட்டான். ஆளை பார்த்தா வெளிநாட்டுக்காரன் போல இருக்கான். கண்டிப்பா நிறைய இன்ஃபுளுன்ஸ் இருக்கணும். அவனுக்காதான் இவ்வளவு தைரியமா கேடுகட்ட வேலைகளை பார்த்துட்டு போறான். மற்றொரு பக்கம் கோபத்தில் திளைத்த திலீப்பை முறைத்து வைத்தாள் அவள். எல்லாம் ஒன்னாதான், நீ மட்டும் எங்க முன்னாடி வராம இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனைகள் வந்தே இருக்காது. எந்த வம்பும் வேண்டான்னு ஒதுக்கி போறவள ஏதான் நிம்மதியா வாழ விடாம ஆளாளுக்கு இப்படி கட்ட கட்டி அடிக்கிறீங்க? பாவம், குழந்தை பிறந்த முழுசா அவ காய கூட இன்னும் சரியாகல. அதுக்குள்ள அவட்ட இருந்த குழந்தைய புடுங்கி அவ ரணத்தை இன்னும் அதிகப்படுத்துறீங்களடா. நீங்களா நல்லா இருப்பீங்களா? சரித்ராவின் கோபம் மொத்தமாக இப்போது திலீப் பக்கம் திரும்பியதில் கண்மொழி பிதுங்கி நின்றான். தலையும் புரியாமல் வாலும் புரியாமல். நேரம் சென்று கொண்டே இருந்தது. இன்னும் குழந்தையை பற்றிய எந்த தகவலும் இதுவரை வரவில்லை. காவல் நிலையத்திலும் குழந்தையை கடத்திவிட்டதாக புகார் கொடுத்து பார்த்தாயிற்று. எந்த பயனும் இல்லை. இவர்கள் காவல் நிலையம் வந்ததுமே ஒரு அழைப்பு மணி வந்தது. அதுவரை குழந்தை காணாமல் போன விடயத்தை பற்றி மும்முரமாக விசாரணை செய்தவர்கள் அழைப்பை ஏற்று பேசியதும் குழந்தை காணாமல் போன கவலையே இன்றி கேள்வியை தொடர்ந்தனர். ஏன், எப்படி, யார் கடத்தி சென்றது? கடத்தியவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? குழந்தைக்கு யார் தந்தை? எப்படி திருமணமாகாமல் குழந்தை? அப்போது அவன்தான் குழந்தைக்கு தந்தையா? உன் சம்மதம் இல்லாமலா அவன் உன்னை தொடிந்து தொட்டிருப்பான்? சும்மா நடிக்காதமா, இந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. இவ்வாறு காவலர்கள் கேட்கும் கேள்விகள் எல்லாம் பெரும் அபத்தமாக போனது. கடைசியில் யமுனாவையே குற்றம் சாட்டுவதைப் போல் பேசவும் பதில் சொல்ல முடியாமல் அவமானத்தில் திணறி மனம் தளர்ந்த நிலையில் எல்லாம் அந்த யுகனின் வேலைதான் என நன்கு தெரிந்து கொண்ட பின்னே நிலைமை கைமீறி ஏமாற்றத்தோடு ரூம் வந்து சேர்ந்தனர். இதன் நடுவில் திலீப்பும் சரித்ராவும் யுகனை தேடி எங்கெங்கோ அலைந்ததில் தோல்வியே எஞ்சின. உடலை குறுக்கி மூளையில் படுத்து கண்ணீரில் மூழ்கி முகம் வீங்கிய நிலையில் இருந்தவளை பார்க்கவே வருத்தமாகி போனது. அன்னம் தண்ணீர் இறங்காமல் ஒரே நாளில் பொலிவிழந்து போனாள் யமுனா. இன்னும் என்னென்ன சோதனைகள் காத்திருக்கிறதோ.
என்றெண்ணி உள்ளூர நடுங்கிக் கொண்டிருக்க யமுனாவின் போன் அலறி அதன் இருப்பை காட்டியது. ஹலோ, ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? பேசியது சரித்ரா. கிவ் த போன் டு யமு. கணீர் குரலில் போனை தவறவிட்டு சரியாக கேட்ச் பிடித்தாள். ஹவு டேர் மிஸ்டர், அவகிட்ட பேச என்ன இருக்கு? மரியாதையா குழந்தைய இதழ்கிட்ட ஒப்படைங்க. இவளும் இந்த பக்கம் கத்த அவன் கேட்டது போலவே தெரியவில்லை. 5 seconds டைம். அதுக்குள்ள யமு கிட்ட போனை கொடுக்கலனா ஜென்மத்துக்கும் பேபிய பார்க்க முடியாத தூரம் கடல் கடந்து அழைச்சிட்டு போயிடுவேன். அவன் குரலில் அத்தனை உறுதியோடு திமிராக சொன்ன பின்னும் கொடுக்காமல் இருப்பாளா? அடுத்த நொடியே போன் யமுனாவின் செவியை அணைத்திருந்தது. ஹலோ ஹலோ, பிளீஸ் பிளீஸ், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க பிளீஸ். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். தயவு செஞ்சு என் குழந்தை என்கிட்ட கொடுங்க. பதட்டமாக பேசியவளின் பால் சுரக்கும் கொங்கைகள் இரண்டும் உயிரை பிழியும் வலியை கொடுக்க நெஞ்சை பிடித்துக் கொண்டு விம்மி துடித்தாள் அவனிடம் கெஞ்சியபடி. குட் பேபி, இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்க. இன்னும் 10 minutes என் ஆள் அங்க வருவான். நான் மார்னிங் கொடுத்த அதே பேப்பர்ஸ நீட்டுவான். நீ என்ன பண்ற? அடம் பிடிக்காம கண்ணை மூடிட்டு அதுல சைன் போட்டு சமத்து பாப்பாவா உன் ஃப்ரெண்டுக்கு பெரியாவிட கொடுத்து அவங்க கூட கிளம்பி வர. நிரந்தரமா என்னோட இருக்க. இல்ல இல்ல, முடியாதுன்னு திரும்பவும் விதண்டாவாதம் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணா ஐ கான்ட் டு எனிதிங். இனி எப்பவும் பேபியை நீ பார்க்கவே முடியாது. அழுத்தம் திருத்தமாக சொல்லிட. இல்ல இல்ல, அப்படின்னா எதுவும் செய்ய மாட்டேன், நான் சைன் பண்றேன். அவசரமாக பதில் கொடுத்தாள். குழந்தையை மட்டும் பார்த்தால் போதும், அதன் பிறகு அவனை பார்த்து கொள்ளலாம் என்ற நப்பாசையில். ஆனால் இந்த ஒரு பதிலில்தான் அவளின் வாழ்க்கையே திசை மாறப் போகிறது என்று தெரியாமல் போனாலே. ஓகே பேபி, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நான் போனை வச்சதும் என் ஆள் அங்க வருவான். Your time starts now. See you soon. Bye. கடைசியாக ரகசியம் பேசுவதைப் போல கிசுகிசு குரலில் பேசி வைக்க சொன்னது போலவே யுகனின் வேலையால் கதவு தட்டவும் ஓடிப்போய் கதவை திறந்தாள் சரித்ரா. தேகம் அசையாமல் அமர்ந்திருந்தவளின் முன்னால் காகிதங்கள் நீட்டப்பட எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் கையொப்பமிட்டு ஜடம் போல் அவனிடம் நீட்டியவளை மற்ற இருவரும் அவளை கவலையாக மட்டுமே பார்க்க முடிந்தது. குழந்தை அல்லாது வேறு பிரச்சனையாக இருந்தால் கூட யமுனாவுடன் பக்கத்துணையாக எப்படியாவது சமாளிக்க முயற்சி செய்திருக்க கூடும். ஆனால் இதுவும் பிறந்த சில தினங்களே ஆன பால் குடிக்கும் பச்சிலம் குழந்தையை சார்ந்த விடயமாயிற்றே. தன் முன்னாள் காதலியின் நிலையை எண்ணி மனம் நொந்து போன திலீப் காலம் கடந்து அவளுக்கு துணையாக இல்லாமல் விட்டதை எண்ணி குற்ற உணர்ச்சியில் தவித்து போனான் என்றாள். எப்போதும் தைரியமாக இருக்கும் சரித்ராவே உடைந்து போனாள். பெருகும் கண்ணீரை நிறுத்த முடியாமல் தோழியை கட்டிக்கொண்டு அழுதவளே யமுனாவும் அணைத்துக் கொண்டு அழுகையை விழுங்கிக் கொண்டாள். சரி, பிளீஸ் அழாதரே. நான் போயிட்டு குழந்தைய கைக்கு வந்ததும் அவனை எப்படியாவது ஏமாத்திட்டு உடனே அங்கிருந்து அவனை தூக்கிட்டு வந்துடுற, சரியா? அப்பாவியாக அவளை சமாதானம் செய்தவளை பரிதாபமாக மட்டுமே பார்க்க முடிந்தது அவளால். ஒரே நாளில் யுகன் யார் என்று காட்டிவிட்டான். எவராலும் அசைக்க முடியாத அளவுக்கு எவரெஸ்ட் மலையை விடவும் அவன் உயரம் மிகவும் பெரியது என்று. கண்ணீரோடு விலை உயர்ந்த காரில் ஏறிய யமுனா கார் கண்ணாடி வழியே தோழியை பார்த்து குலுங்கி குலுங்கி அழுது கண்ணீரில் கரைய மனமே இல்லாமல் சென்று வா என தலையசைத்தவளை பார்த்து கொண்டே ராட்சசனின் குகைக்குள் விருந்தாகச் சென்றாள். அத்தியாயம் 13. ஒரு சின்ன கிளாரிட்டி. இந்த கதையில் முக்கால்வாசி இடங்களில் ஆங்கிலத்தில் நகர்வதைப் போல கற்பனை செய்து கொள்ளவும். யமுனா, திலீப், சிவராம பூபதி தமிழர்கள். மற்ற ஆங்கில கதாபாத்திரத்துடன் ஆங்கிலத்தில் உரையாடுவர். சிவேஷ் மற்றும் சரித்ராவுக்கு சில தமிழ் வார்த்தைகள் புரியும், அழுத்த மற்றும் கடினமான வார்த்தைகள் தெரியாது. அதே டிரான்ஸ்பரண்ட் ஹட் ரிசார்ட். இரவு நேரத்தில் கண்ணு கெட்டிய தூரமெங்கும் கருமையை பூசினாற்போல் மையருட்டில் அதில் மங்கிய நிலையில் புகைமூட்டமாக பார்ப்பதற்கே ரம்மியமான சூழலில் அவ்வப்போது தூறல் மழை பொழிவதும் மழை விட்டதும் குலுகுலுவென மைக்கோ அளவிலான பனிமழை பெய்து அவ்விடம் மொத்தமும் குளுமையில் கட்டி போட்டு காதலர்களின் ராஜ்யம் செய்ய தோதாக இருந்தது. ஏசியில் குளுமையை குறைத்து வெப்பநிலையை ரூம் டெம்பரேச்சருக்கு ஏதுவாக அதிகப்படுத்தி வைத்த யுகன் அந்த பெரிய வெள்ளை மெத்தையின் நடுவே முகம் மட்டும் தெரிய பூந்துவாளையால் சுற்றப்பட்டு குட்டி ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கின் மீது
ப்ளூபெர்ரி பழங்கள் இரண்டினை வைத்து அலங்கரித்ததைப் போல் நீல கண்கள் அரைக்கண்ணில் உருள படுத்திருந்த மகன் அருகில் சம்மணமிட்டு அமர்ந்த யுகன் பார்த்தான் பார்த்தான், இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தான் அழகு கண்ணனை. காலையிலிருந்து அவனிடம் இருக்கிறான் குழந்தை. ஆனாலும் தாயை தேடி அழாமல் தந்தையின் ஸ்பரிசத்தில் செல்ல செல்ல சினுங்கள் சினுங்கி பசிக்கும் வேளையில் யுகனின் விரலை கெட்டியாக பிடித்து வாயில் வைத்து அழகாக சப்பி சுவைக்கும் குழந்தையின் சாமர்த்தியத்தை எண்ணி தனக்குள்ளே புன்னகை பூத்து மெச்சிக் கொண்டான் சிவேஷ். அவனும் அப்படித்தானே, தனக்கு தேவையானதை தக்க வைத்துக் கொள்ள எம்முறையிலும் புகுந்து விளையாடி என்ன வேண்டுமானாலும் பிடிவாதமாய் செய்து முடிக்கும் குணமுடையவன். அதில் கால் பங்கு கூட இந்த குட்டிக்கு இருக்காதா என்ன? யமுனாவிடம் இருந்த வரையிலும் பிழைத்திருக்கும் நேரமெல்லாம் அவள் மடியில் விளையாடி பால் கட்டியை விடாது வாயில் கவ்வி குறும்பு செய்து ஆட்டம் போட்டவன் எப்போது தந்தையிடம் கைமாறியதோ அதிலிருந்து பசியை இழுத்து பிடித்துக் கொண்டு தாயின் வரவை ஆவலாக எதிர்நோக்கியபடி இருந்து ஒரு கட்டத்திற்கு மேல் மெல்ல மெல்ல சினுங்கி அழுத மகனை மென்மையாக தூக்கி மார்போடு அணைத்துக் கொண்டான் யுகன். தாய் எப்படியும் வந்து விடுவாள் என்ற நம்பிக்கையிலும், ஆனாலும் அவனிடம் குழந்தை வந்ததிலிருந்து அதன் ஒட்டிய வயிற்றைக் கண்டு பட்டினி போட நினைப்பானா? என்னென்னவோ செய்து குழந்தைக்கு புட்டியின் உதவியால் பாலை புகட்ட முயற்சித்த ஒவ்வொரு முறையும் தோல்வியே தழுவ, ஹே லிட்டில் சாம், எமுடால்ஸ் வர வரைக்கும் இந்த பாலை கொஞ்சம் குடிடா. யாரிடமும் இறங்கி வந்து பழக்கம் இல்லாதவன் தன் உதரத்திடம் கர்வத்தை தொலைத்து இறங்கி வந்தான். வெள்ளி புட்டியில் ஆற வைத்த வெதுவெதுப்பாக இருந்த தூய்மையான பசும்பாலை குழந்தையின் குட்டி வாய்க்கு நேரே கொண்டு வைக்க குங்ஃபு ஸ்டைலில் குட்டி கைகளால் இப்படி ஒரு தட்டு அப்படி ஒரு தட்டு சிவேஷ் கையிலிருந்து புட்டி ஆட்டம் கண்டது. மற்றொரு வெள்ளி புட்டியில் பாலை நிரப்பிக் கொண்டு உள்ளே வந்த ஸ்டீஃபன் யுகன் செய்யும் அலம்பலையெல்லாம் பார்த்து குழம்பி போனான். எப்போதும் அவனுடன் தானே இருக்கிறார், ஆனால் எப்படி குழந்தை? இன்னும் அந்த கேள்விக்கு விடை கிட்டவில்லை. ஆனால் குழந்தை வந்ததிலிருந்து யுகன் பிறப்பித்த கட்டளைகள் ஏராளம். நேரடியாக சென்று லிட்டர் கணக்கில் பசும்பால் கறந்து வாங்கி கீழே மேனேஜ்மெண்ட் செல்ஃபிடம் கொடுத்து அந்தந்த வேலைக்கு நன்றாக காய்ச்சி தரமான வெள்ளியில் பல புட்டிகளை வாங்கி அடுக்கி சிவேஷ் அழைக்கும் போதெல்லாம் அதில் ஒவ்வொன்றாக பாலை நிரப்பி எடுத்து வருவதும், ஏற்கனவே குழந்தை குடிக்காமல் விட்ட பழைய புட்டியை எடுத்து செல்வதும் என நிமிடங்களுக்கு நிமிடம் மேலும் கீழும் நடந்து நடந்தே நாக்கு தள்ளியது. ஏய் ஸ்டூபிட், அடிக்கடி மில்க் எடுத்து வர சோம்பேறித்தனப்பட்டு பழைய மில்கை கொண்டு வந்துட்டியா என்ன? பற்களை கடித்தபடி அதீத கோபத்தில் உருமியவனை பீதியாக பார்த்தான் ஸ்டீஃபன். நோ 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 சார், அப்பப்போ செஃப் கிட்ட நல்ல மில்க் தான் ஹீட் பண்ண சொல்லி பாட்டில்ல கிளீன் செஞ்சு ஊத்தி எடுத்துட்டு வரேன் சார். நல்ல மில்க் தான் சார், டவுட் இருந்தா லைட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க சார் என்றான் பதறியபடி. பிறகு ஏன் லிட்டில் சாம்ப் என் விரலை சக் பண்ற அளவுக்கு கூட இந்த பாட்டில் நிப்பில சக் பண்ண மாட்டான்? அங்கும் இங்கும் அவனை தூக்கி அலைந்தபடி விரலை மகனிடம் குத்தகைக்கு கொடுத்துவிட்டு யோசனையாக கேட்டவனை பரிதாபமாக பார்த்தான் ஸ்டீஃபன். ஆங்காங்கே வெள்ளையன்கள், பெண்கள், பப்பு, பார், ஆட்டம் பாட்டம், பிரெஞ்சு கிசி என்று சுற்றி கொண்டிருக்க இந்த ஸ்டீஃபன் மட்டும் தெரியாதனமாக யுகனிடம் வேலைக்கு சேர்ந்து அவனது உல்லாச வாழ்க்கையில் மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டான். பிறகு எப்படி குழந்தை ஏன் பாட்டில் பாலை குடிக்காமல் முரண்டு பிடிக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தெரியும்? ஐ டோன்ட் நோ சார். பாவமாக சொன்னதை கேட்டு எரிச்சலாகியவன், இதெல்லாம் தெரியாம எதுக்குடா வேலைக்கு வர? நாளைக்கு வரும்போது என் பேபி ஏன் புட்டி நிப்புல சக் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டே முன்னாடி வா, இல்ல வேலையை விட்டு துரத்தி அடிச்சிருவேன். ப்ளூ ஐஸ் கொதிக்க கத்தியவனை வினோதமாக பார்த்தவன், பேபி பால் பாட்டில சக் பண்ணாததுக்கும் பேங்க் மேனேஜ்மெண்ட் நிர்வகிக்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? உள்ளுக்குள் எழுந்த சந்தேகத்துடன் புலம்பியபடி கூகுள் ஆண்டவரின் உதவியை நாடி சென்றான். கார் வந்து நின்ற இடத்தை கண்ட யமுனா, அட்ரஸாட்டா என்ற அதிர்ச்சியுடன் பழைய நினைவுகளில் மூழ்கியவளின் வலையில் தளர்ந்த தேகமெல்லாம் நடுக்கம் ஏற்பட்டது. இங்க எதுக்கு வர சொல்லிருக்கா? நிஜமா இவன் தான் என்ன நாசம் செஞ்சு இப்படி ஒரு சூழ்நிலையில நிறுத்த காரணமானவனா? ஆனா என்ன அவசியம்? எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லாத போது எதுக்காக இதெல்லாம் செய்யணும்? இத்தனை மாசமா கண் காணாம தொலைஞ்சு போனவன் திடீர்னு எதுக்காக வந்து என் குழந்தைய தூக்கிட்டு வந்து டார்ச்சர் பண்றான்? மனதில் புழுங்கிய கேள்விகளோடு தான் வேலை பார்த்த அதே குடிலின் வெளியே இருந்தபடி கையை பிசைந்து கொண்டு நின்றவளை, மேம்
அனாவசியமா வெளியில நின்று டைம் வேஸ்ட் பண்ணாம சார் உங்களை உடனே உள்ள வர சொல்றாரு. அவளை அழைத்து வந்தவன் சொல்லிட திருத்தெருவென விழித்தவளுக்கு உள்ளே செல்ல அத்தனை அச்சம். சுயநினைவே இல்லாது இருந்த போதே கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி தன்னை மிருகம் போல் சீரழித்தவள் இப்போது சுயநினைவோடு அவன் கையில் சிக்கினால் உயிருடன் விடுவானா என்ற பயத்தோடு அவன் கடுமையாக கொடுத்த இதழ் முத்தத்தின் நினைவு வேறு வந்து துளைக்க ஒரு அடிக்கூட நகராமல் பேதியாக நின்றவளை மீண்டும் உள்ளே செல்லுமாறு அறிவுறுத்த, இல்ல இல்ல என்னால முடியாது, நீங்க உள்ள போய் என் குழந்தைய மட்டும் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்களேன் பிளீஸ். கண்ணீரோடு கைகூப்பி கெஞ்சியவளை அலற அலற அடுத்த நொடியே குடிலுக்குள் கடத்தி இருந்தான் யுகன் சிவேஷ். சிங்கத்தை பார்த்தும் மிரளும் குட்டி மானாக அவன் கையில் இருந்து துள்ளி கண்ணாடி சுவற்றில் ஒட்டி நின்று அவனை கண்டு தேம்பி தேம்பி எழும் யமுனாவை வேற்று கிரக வாசி போல வினோதமாக பார்த்து வைத்தான் சிவேஷ். அவன் பிறந்து வளர்ந்த நாட்டில் பார்த்த பெண்கள் வேறு, ஆண்கள் தொட்டால் அழும் ரகங்கள் இல்லையே, பார்த்தாலே மெழுகாய் உருகும் பெண்கள். ஆனால் இந்த யமுனா ஒரு லிப்லாக் கிசுக்கே மயக்கம் போட்டு விழுந்து அலப்பறை செய்கிறாள். அவன் மனதின் எண்ண ஓட்டத்தையும் யமுனாவின் பயத்தையும் கலைக்கும் விதமாக இத்தனை நேரமும் பசியிருந்தும் கூட வேறிட்டு அழாத குழந்தை தாய்வாசம் வீசியதும் பெரும் குரல் எடுத்து அழுவதை பார்த்து சிவேஷ் இம்முறை வியந்து நிற்க, என் குழந்தை என பதை எடுத்து ஓடி வந்து அவனை தூக்கிய யமுனா கண்ணீரோடு முத்தமிட்டு அமது கொடுக்க இடம் தேடினாள். ஏற்கனவே அது டிரான்ஸ்பரண்ட் முறையில் கண்ணாடிகளால் அமைக்கப்பட்ட குடில். போதாக்குறைக்கு ராட்சச பார்வை கொண்ட பெரிய உருவம் வேறு அவளையே வட்டம் அடித்து வர எங்கே அமர்ந்து குழந்தையின் பசி தீர்ப்பது என்ற பரிதவிப்போடு பால் கட்டிய மார்பகங்கள் ரணமாய் கணக்க குழந்தையோடு நெஞ்சை பிடித்துக் கொண்டு வழியில் முனகினாள் யமுனா. வாட் பேபி, ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருக்க? சொல்லு, நானும் ஹெல்ப் பண்றேன். அவளின் வழி அறியாத யுகன் உதவுகிறேன் என்று மேலும் அவளின் வழியை அதிகப்படுத்துவது தெரியாமல் அவளை சுற்றி வந்தான். பிளீஸ் கொஞ்சம் வெளியே போங்க, குழந்தை ரொம்ப கத்துறான் என்றபடி இதழ் கடித்து வழியை பொறுக்க முயன்றாள். ஆமா பேபி, இவ்வளவு நேரமும் என்கிட்ட அமைதியாதான் இருந்தா, நீ வந்ததுதான் சாம்ப் ஓவரா சவுண்ட் விடுறான். ஆனா அதுக்கும் நான் வெளியே போறதுக்கு என்ன சம்பந்தம்? அவளிடமே புரியாமல் கேட்க ஆத்திரம் முச்சி தொட்டது யமுனாவுக்கு. குழந்தைய அழுதுன்னு தெரியாது, தாய்ப்பால் குடிக்கிற பிள்ளைய கடத்திட்டு வந்து வச்சிருந்தது இல்லாம கேளத்தனமா கேள்வி கேட்டு உயிரை வாங்குறியே, தடிமாடு ராட்சசா, மரியாதையா வெளியே போறியா இல்ல நான் குழந்தைய தூக்கிட்டு வெளியே போவா? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க கோபத்தில் அவனை வார்த்தையால் வறுத்து தள்ளியவளை இமைக்கா விழிகளால் நன்றாக சைட்டடித்தான் யுகன். வாவ் பேபி, உனக்கு இவ்வளவு லென்த்தியா கூட பேச தெரியுமா? பேபி பேபி பிளீஸ் இன்னும் கொஞ்சம் பேச. என்னவோ அவள் வாழ்த்து மடல் வாசித்ததை போன்று மீண்டும் சொல் என பாலகனாக கெஞ்சி அவளின் துப்பட்டாவை பிடித்து குதிக்க, அட பாவி, இவ்வளவு நேரமும் நான் என்ன இவனை கொஞ்சிக்கிட்டா இருந்தேன்? சோ, அத திரும்பவும் பேச சொல்றான். மனதில் எண்ணி விழிகளை உருட்டி முழித்த யமுனா வெடுக்கென துப்பட்டாவை இழுத்துக் கொண்டு அவள் ஏற்கனவே தங்கியிருந்த அறைக்கு எப்படியாவது குழந்தையை தூக்கிக் கொண்டு ஓடிவிடலாம் என்று பார்க்க, வயிற்றுக்காய மாறாதவளின் நடை எத்தனை வேகம் இருக்கும்? அவள் கண்ணாடி கதவை அடையவே 10 நிமிடங்கள் ஆனது. அதுவரை நிதானமாக கை கட்டி நின்று அவளை கண்டவன் 2:08 கதவை அடைத்து வழிமறித்து நின்று வில்லங்கமாக புன்னகைத்த சிவேஷை ஆயாசமாக கண்டாள் யமுனா. எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? என்னால சத்தியமா முடியல, பிளீஸ் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வழிய விடு விட்டாள். கால்கள் பின்னி கீழே விழும் நிலையில் தடுமாறியவளை ஆள் பார்வை பார்த்தவன், வா பேபி, உனக்கு என்ன பிரச்சனை நிதானமா உட்காந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சாம்ப் வேற அழுதுகிட்டே இருக்கான். ஐ திங்க் பசி அதிகமாயிடுச்சு. பாரு, அங்க பால் பாட்டில் இருக்கு, நீயாவது எடுத்து குடிக்கவை, அப்பவாது குடிக்கிறானான்னு பாப்போம். அவள் ஆங்கிலத்தில் ஃபீடிங் என்று சொல்லி இருந்தால் கூட அவனுக்கு புரிந்திருக்குமோ என்னவோ. தமிழில் தாய்ப்பால் என்றது புரியாமல் அவள்தான் குழந்தைக்கு அமுதம் பருக வேண்டியவள் என்றும் தெரியாமல் குழந்தையோடு சேர்த்து மலர் கொத்துகளாக கையில் ஏந்தி கொண்டு படுக்கையை நோக்கி நடந்தவனிடம் எதிர்ப்பை காட்டும் அளவுக்கு கூட சக்தியற்றவளாய் அவனது தொடுகையில் உள்ளூர துடித்து போனாள். உடையை தாண்டி ஈரமாவதைக் கண்டு இதற்கு மேலும் விட்டாள். குழந்தையின் தொண்டை தண்ணீர் வற்றி அதன் நிலைமையும் தன் நிலைமையும் மோசமாகிவிடும் என்று உணர்ந்தவளாக இவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து ஃபீடிங் குர்த்தியின் ஜிப்பை கழட்டும் முன்
துப்பட்டாவை நன்கு தன்னை சுற்றி போர்த்திக் கொண்டு மடியில் இருந்த குழந்தையோடு மூடியவள் தனது பாலூட்டியை அதன் வாயில் வைக்க விறு விறுவென அது உறிஞ்சிய வேகத்தில் வலி அதிகரித்து யமுனாவின் அமுதும் கண்ணீரும் ஆறாக பெருகி வழிந்தன. அதை கொஞ்ச நேரமாவது நிலைக்க விட்டானா ராட்சசன்? பெண்ணவளை மூடியிருந்த துப்பட்டாவை ஒரே இழுவையில் தூக்கி வீசி அவளுக்கு முன்னால் வாட்டமாக அமர்ந்து கொண்டான் கிராதகன்.